Hi friends, welcome you all. TNPSC Group 2 Group 2 notification வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ 5000க்கு மேலே வேகன்சி இருக்குது. குரூப் 2க்கு வந்து 100க்கு மேலே இருக்குது. குரூப் 2A வந்து 5000க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் படிக்கிறீங்களா இருந்தால் இப்போ வந்து இந்த 86 டேஸ் இருக்குது. ஸோ 86 டேஸில் நம்ம படித்தா கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்பிள் 1:10 ரேஷியோவில் தான் வந்து கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். மெயின்ஸ் தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பர் ரெண்டுமே மெயின்ஸில் தான் இருக்குது. ஸோ மெயின்ஸை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர ப்ரிலிம்ஸில் நல்லா வந்து நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 86 டேஸ்க்குள்ளேயே கிளியர் பண்ணிடலாம். ஸோ 1:10 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க அப்படின்னா 6500 போஸ்டிங்க்கு 65,000 to 70,000 வரைக்கும் கூட கூப்பிடுவாங்க. சப்போஸ் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 70,000 வரைக்கும் கூட மெயின்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் படித்தாலே வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ வந்து இதுக்கு வந்து ஏஜ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சம் போஸ்ட்டுக்கு வந்து 18 வச்சுருக்காங்க, ஒரு சில இதுக்கு வந்து 21 வச்சுருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் வந்து இந்த பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ வந்து இன்னிலேருந்தே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். March 23 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. May 21 வந்து எக்ஸாம் டேட்டு. ஸோ நான் அந்த 86 டேஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிலபஸுக்கு கொடுங்க. சிலபஸை டவுன்லோட் பண்ணியோ பிடிஎஃபோ பிரிண்ட் அவுட்டோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள். டெய்லி கண்டிப்பாக அதுக்கு ஒரு ½ அன் ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோஸ் வந்து டெய்லியும் போட்டுட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புக்கு கலெக்ட் பண்ணுங்கள். புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அகடமிக் புக்ஸ் வந்து கம்பைலேஷன், சமச்சீர் புக்கோட கம்பைலேஷன் கூட அகடமிக் புக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லை ஸ்கூல் புக்ஸ் வந்து 6 to 12 வந்து அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. ஸ்டடி பிளான் வந்து இத்தனை டேஸில் வந்து முடிக்கணும். நானும் கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். தமிழுக்கும் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க. டெய்லியும் ஷெட்யூல் போடுங்க. உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீ. மார்னிங் 4 o'clock ஒரு சிலருக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் 4 to 5 ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த 86 டேஸில் நம்ம வந்து டெய்லி 6 hours கண்டிப்பாக படிக்கணும். 6 hours உங்கள் ஷெடியூலில் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 hours வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு. ஸோ மெயின்ஸ் மார்க் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து ப்ரிலிம்ஸோட மார்க் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணணும். நம்ம ஹை மார்க் வாங்குறதுனால அந்த மார்க்கை வச்சு நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது, ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் தான். ஸோ நம்ம அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம படித்தா போதும். ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படுக்கணும் அப்படின்ற வெயிட்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெயிட்டேஜை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட்லாம் எங்கெங்கே படிக்கணும், எவ்வளோ படித்தா போதும், ரொம்ப எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேணாம். ஸ்மார்ட் வே, அதாவது ஸ்மார்ட் பிளான் வந்து நம்மளாவே யோசிச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இந்த இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஒரு 4 hours படிச்சிங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவராவது ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். 10th 12th புக்ஸ் வந்து படிங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நானே சொல்கிறேன். பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டியிலாம் வந்து 6th புக்லேருந்தே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் வந்து ஐஎன்எம் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் 10th அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் வந்து படிங்க. ஜாகிரஃபிலாம் 10th புக்ஸில் நிறைய கவர் ஆகும். ஸோ ஜாகிரஃபி படிக்கணும்னா 10th தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரிவிஷன் வந்து பண்ணணும். ரிவிஷன் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸ்ட்டை வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த சிலபஸ் வந்து மார்க் எடுத்து வச்சுட்டு, இப்போ தமிழ் சிலபஸ் இது தான். ஸோ தமிழில் பார்த்தீங்க இந்த இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த இலக்கணத்துக்கு கூட வந்து எப்படி படிக்கணுன்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எப்படி கொஸ்டின் வரும், நீங்கள் புதுசாக படிக்கிறனால ஸோ எப்படி கொஸ்டின் வரும்ன்ற ஒரு ஐடியா எல்லாம் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இலக்கியம்ன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 6th to 10th புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் 11th 12th புக்குக்கு வாங்க. ஸோ வந்து இதை எப்படி நான் 60 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இயர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி
அந்த மாதிரி ஒரு இயலுக்கு வந்து எத்தனை நாள் கொடுக்கணும். புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இயல் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 10th புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 10th புக்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு இயல் வந்து 10th புக்கில் ஒரு நாள் அப்படின்னு மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 60 days ஸ்டடி பிளான் வந்து தமிழுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு தமிழுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். சிலபஸ் எடுத்து வச்சுட்டீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டெய்லியும் பார்க்குறீங்க. யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியுமா TNPSC வெப்சைட்லேருந்து கூட எடுத்து கலெக்ட் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கடுத்து வந்து ஷெடியூல் வந்து ஸ்டடி பிளான் போடுங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த டேஸில் நான் முடிச்சிருவேன் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி பாருங்கள். ஸோ வெயிட்டேஜ் எப்படி கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ டெய்லி உங்களோட ஸ்டடி டைம் வந்து 4 hours இருந்துச்சுன்னா அதில் வந்து 2 to 3 hours கண்டிப்பாக நீங்கள் தமிழுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லியும் 2 to 3 hours வந்து தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 100ல் 90 to 95 எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மேக்ஸில் வந்து 25னா above 20 எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது 90 20 இதுலேயே 110 வந்துடும். ஸோ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸை வந்து சும்மா லைட்டாக பார்த்துட்டு போனாலே கூட இந்த 75ல் 30-35 வந்து வாங்கிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழை முடிங்க, ரெண்டாவது மேக்ஸ் முடிங்க. ஸோ மேக்ஸுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸுக்கு வந்து என்னென்ன இது பார்க்கலாம், டெய்லி 1 hour ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து எத்தனை மேக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை எழுதிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை ஒவ்வொரு நாளாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி பிளானில் தமிழும் மேக்ஸும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8 அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ யூனிட் 8 இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாலிட்டி. நான் என்னோட சஜஷனை சொல்லணும், பாலிட்டியை படிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கூட யூனிட் 8 பாருங்க. ஏன்னா பாலிட்டி வந்து மெயின்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது பாலிட்டியை வந்து படிக்கலாம். வெயிட்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு கொடுங்க, அடுத்து யூனிட் 8க்கு கொடுங்க, அடுத்து INM, யூனிட் 9 எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் சயின்ஸ் வந்து ஆனால் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஆனால் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக 11th 12th இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னா 11th 12th லெசன்ஸ் வந்து படித்தா மட்டுமே போதும். ஹிஸ்ட்ரி அப்படின்னா 7th 11th வந்து கம்பைன் ஆகிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிக்கலைனாலும் ஜஸ்ட் வந்து பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தா கூட இதில் எல்லாம் போதும். ஜாகிரஃபியில் 10th புக்கை மட்டும் பார்த்தா கூட போதும். ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் இந்த இதில் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்து படிங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக 6 to 12 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ வந்து எதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணுமோ அதுக்கு படித்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஒரு 150க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஆகணும்னா நீங்கள் தமிழ்லேருந்து 90 to 95 கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸில் வந்து 20 to 20 கொஸ்டின்ஸ் வந்து 22 வரைக்கும் ரைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் 1 monthல வந்து திருப்பி மட்டும் பாருங்கள். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். மெயின்ஸ் நம்ம போகணும். மெயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான், நேஷனல் இஷ்யூ தமிழ்நாடு இஷ்யூஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ வந்து அதை வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து நான் மெயின்ஸுன்றனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸை பற்றி வந்து சொல்கிறது. கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து INMல 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பாலிட்டி, யூனிட் 8, ஹிஸ்ட்ரி, INM இது 3 தான் ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி அதுலலாம் புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தா கூட போதும். இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டினை பார்த்தா கூட நம்ம நிறைய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம 150+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகி நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.